கிட்டத்தட்ட இந்த கேஸ் 2 வருஷமா எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அமரேஷ் பூஜாரி எனக்கு தெரியுங்கிற மாதிரி தலையாட்டிட்டு ஆனாலும் என்னால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பதவி உயர்வு ஆணையம் மற்றும் கேஸ் ஃபைல்ஸையும் வாங்கிட்ட பூஜாரி தன்னுடைய ஆலந்தூரில் இருக்கக்கூடிய குற்றவியல் அலுவலகத்துக்கு திரும்புகிறார். நேராக தன்னுடைய ஆஃபீஸ் போன பூஜாரி தன்னுடைய தொப்பி கழட்டி டேபிளில் வச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து அவருடைய சீட்டில் உட்காந்து அந்த கேஸ் ஃபைலை புரட்டுறார். இந்த வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் வீரப்பன் உருவான கதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் சில்க் ஸ்மிதாவுடைய இறப்பை பற்றினையும் ஒரு வீடியோ பண்ணிக்கிறேன். இந்த 2 வீடியோவும் பார்க்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் வந்து புது சேனலாக இருக்கனால நிறைய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட இந்த கேஸ் 2 வருஷமா எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அமரேஷ் பூஜாரி எனக்கு தெரியுங்கிற மாதிரி தலையாட்டிட்டு ஆனாலும் என்னால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பதவி உயர்வு ஆணையம் மற்றும் கேஸ் ஃபைல்ஸையும் வாங்கிட்ட பூஜாரி தன்னுடைய ஆலந்தூரில் இருக்கக்கூடிய குற்றவியல் அலுவலகத்துக்கு திரும்புகிறார். நேராக தன்னுடைய ஆஃபீஸ் போன பூஜாரி தன்னுடைய தொப்பி கழட்டி டேபிளில் வச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து அவருடைய சீட்டில் உட்காந்து அந்த கேஸ் ஃபைலை புரட்டுறார். இந்த வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் வீரப்பன் உருவான கதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் சில்க் ஸ்மிதாவுடைய இறப்பை பற்றினையும் ஒரு வீடியோ பண்ணிக்கிறேன். இந்த 2 வீடியோவும் பார்க்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் வந்து புது சேனலாக இருக்கனால நிறைய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம்